அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 91 சங்கீதத்திலே விடுவிப்பேன் என்ற தலைப்பில இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேச சித்தம் கொண்டபடினால நம்ம ஆண்டவரிடத்துல விடுவிப்பேன். ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும். நான் நிறைய காரியங்களிலே நான் விடுதலை இல்லாம இருக்கிற ஆண்டவரே, இன்னும் என் பாவத்துல விடுதலை இல்லை, இன்னும் சத்துரு கையில இருந்து நான் விடுதலை பெற முடியல, விடுதலை இல்லாமையே நான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம விடுதலைக்காக தான் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? சங்கீதம் 91:14 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம விடுதலை வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு விடுதலையே இல்லையா, அப்படியே என்னை கட்டி போட்ட மாதிரியே இருக்குது, விடுதலையோடு ஆராதனை செய்ய முடியல, விடுதலையோடு ஊழியத்தை செய்ய முடியல, ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு என்னைக்குதான் விடுதலை, இந்த பிரச்சனை என்னைக்குதான் எனக்கு விடுதலை, எனக்கு என்னைக்குதான் கிடைக்கும்னு சொல்லி அங்கடாய்க்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. சங்கீதம் நமக்கு மனப்பாடமாய் தெரிந்த இந்த சங்கீதத்துல அவர் சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்தபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. வாஞ்சை இன்னைக்கு யார் மேல வாஞ்சியா இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் மேல தானா? கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கிறவங்க எந்த தவறை என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. கர்த்தர் தாமே தம்மை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களிடத்துல அவர் பேசுகிறார். அவர்கள் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூறும் பொழுது ஆபத்து காலத்துல அவர்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு அவன் வருகிறபடினால அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த கட்டுல நீங்க இருந்தாலும், எந்த சோதனையில நீங்க அகப்பட்டு இருந்தாலும், உங்களுடைய வாஞ்சையை பொறுத்துதான், உங்க விருப்பத்தை பொறுத்துதான் உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. அல்லேலூயா. விடுவிக்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு என்ன பண்ணணுமா? யார? எந்த பழைய மனுஷன்? ஆண்டவரை அறியாதிருக்கிற காலங்களிலே, அவரை நேசிக்காத காலங்களிலே, இந்த உலகத்தோடு ஒத்து போன விஷயங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசாவாசங்களுக்கு இடப்படுத்த ஒரு காரியங்கள், அதெல்லாம் சொல்றாரு என்ன பண்ணணுமா? அந்த பழைய மனுஷனை களைத்து போட்டு முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே என்ன பண்ணோம்? கெட்டு போகிற இச்சைகள் ஆசைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க என்ன செய்ய வேண்டும்? கலைத்து போட்டு உங்க உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவளாகி. அல்லேலூயா. உள்ளத்துல என்ன வரணும்? ஒரு புதிய ஆவி, புதிதான ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நீங்க பலனடைந்தவளாய் இருக்கணும். அந்த பழைய வாழ்க்கை, அந்த பழைய சோதனை, அந்த பழைய பழக்க வழக்கங்கள், அந்த ஆண்டவரை அறியாதிருக்கிற காலங்களில் இருந்த அந்த காரியம் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? அது நம்மளோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரையிலும் நமக்கு உதவி என்ன செய்யாது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்படிப்பட்ட தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர், வாஞ்சை உள்ளவர்களை விடுவிக்கிற நம்முடைய ஆண்டவர், ஏன் நம் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம் என்றால், இந்த பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யல?
கலைத்து போடல. அப்படியே வாசிச்சுட்டு வாங்கம்மா. மெய்யான நீதியிலும் மெய்யான நீதியையும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட மனுஷனை தரிச்சிருக்கிறோம்? புதிய ஒரு அனுபவம். விடுவிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஏன் நமக்கு விடுதலை இல்ல? ஏன் இந்த கட்டு அவிழ்க்கப்படல? ஏன் இந்த நுகம் முறியடிக்கப்படல? ஏன் இதுல இருந்து நம்ம விடுதலை பெறாம ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறோம்? அப்படி என்றால் அந்த பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யல? கரைத்து போடல. தேவ ஜனமே, மீண்டும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். உடைய பழைய பழக்க வழக்கங்களை தயவு செய்து மாத்திருங்க. எவ்வளோ கரைப்புகள் அவங்க இருந்தாலும், எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும், கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் உள்ளவளாக நம்ம நிற்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக சாட்சியா நம்ம வாழ வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்துவ அனுபவம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது பாருங்க, அவனை உயர்ந்த அடைக்கலத்துல என்ன செய்வாரா? எங்க? உயர்ந்த அடைக்கலத்துல தேவன் நம்மளை என்ன செய்வார்? வைப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறுபடியும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ சத்துருவான நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். அப்போஸ்தலர் புஸ்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாத்தீங்களாமா? நம்முடைய பாவத்தை மட்டும் அவர் மன்னிக்கல. நீங்க பழைய மனுஷனை கலைத்து போட்டீங்கன்னா பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. பாவம் மன்னிக்கப்பட்டீங்கன்னா அவரோடு கூட நீங்க என்ன செய்றீங்க? ஒளியின் பிள்ளைகளா வந்துடுறீங்க. அடுத்தது சொல்றாரு, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? விடுவிச்சுட்டாரு. சாத்தா இப்ப நம்மள என்ன பண்ண முடியாது? டிஸ்டர்ப் பண்ண முடியாது, தொல்லை கொடுக்க முடியாது, எந்த ஒரு கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்க முடியாது. இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, ஏன் எனக்கு விடுதலை இல்லை? விடுவிக்கிறவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனா விடுதலை இல்லாம இருக்கிறீங்க. காரணம் என்ன? பழைய மனுஷனே கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது. எதெல்லாம் ஒட்டின்னு இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ண? அறவே ஒழிச்சாதான் அது அறக்குறையா இருந்தா பரலோகம் போக முடியாது. போக முடியுமா? முடியாது. எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் என்ன செய்வாங்க? ஆண்டவரோடு ஒரு இளைப்பாறலுக்குள்ள பிரவேசிக்க போறோம். ஆனா சாத்தான கர்த்தர் சொல்றாரு, பாவத்தை மட்டும் மன்னிக்கல, சாத்தானுடைய அதிகாரத்தை நமக்கு என்ன, அதுல இருந்து நம்மளே விடுதலையாக்குறாரு. அநேகருடைய கண்கள் இன்னும் திறக்கப்படாம இருக்கிறது. இன்னும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாம இருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் உங்களையும் என்னையும் திறக்கிறார். கண்கள் திறக்க வேண்டும். இது தவறு, இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அதே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய மனசை பிசாசு என்ன செஞ்சிருக்கிறார்? குருடாக்கி வச்சிருக்கிறார். நிறைய பேருடைய கண்கள் எப்படி இருக்குது? விசுவாசிகளா இருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள் குருட்டாட்டமான ஒரு வாழ்க்கை, குருட்டாட்டமான ஒரு ஜீவியம் நமக்குள்ள இருந்தா நம்மளை எப்படி கடவுள் விடுவிப்பார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால்
அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை நான் பண்ணிருக்கிறோம். சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளால் அவர்களுக்குள்ள பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய அவருடைய கண்களை என்ன செய்திருக்கிறான்? அவருடைய மனசை குருடாக்கி வச்சிருக்கிறான். உன்னுடைய மனசு, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய ஆசை, உன்னுடைய வாஞ்சை கர்த்தர் மேல் இருந்தா அவர் உன்னை விடுவிப்பார். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய கண்களை என்ன செய்யறான்? இப்படிதான் சாக்கு போக்கு சொல்லி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். இதெல்லாம் இருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். அப்பதான் நாம் வாஞ்சியா இருக்கும்போது நம்மளுடைய உயர்ந்த அடைக்கலத்துல இந்த மாசத்துல நம்மள எங்க வைக்க போறாரு? நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறேன். 5 மணிக்கு வராதவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த முதல் நாள்ல நான் இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துல என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டேன். இந்த நாள் முழுசு அவருடைய சமூகத்துல நான் நிக்கிறதுனால அவர் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும்? யோவானது சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களோ யாரு நம்பலாம்? அவரோடு இருக்கிற கொடிகள், அவரோடு இருக்கிற கிளைகள், கொடிகளாக நம்மளை வளர்ந்து வைத்திருக்கிறார். அந்த கொடிகள் அந்த செடியோடு இருக்கிற வரையிலும் அது காய்ந்து போகாது. அது உதிர்ந்து போனாலும் துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த செடியில இருந்த அந்த கொடிகள் அறுக்கப்பட்டுருச்சுன்னா அது எதற்குமே பிரயோஜனம் இல்லாம அது எரிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு தான் என்ன செய்யும்? உயிரமா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே என்ன பண்ண வேண்டுமா? நீங்கள் இப்பொழுது என்ன எப்படி இருங்க? சுத்தமா இருங்க. நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நீங்க எப்படி இருக்கணும்? சுத்தமா இருங்க. என்னில நிலைத்திருங்க, நானும் உங்களில் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டா அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. அந்த கொடிகளோடு, அந்த கொடிகள் அந்த செடியோடு இருக்கிற வரையிலும் அது உதிர்ந்து என்ன செய்யாது? தேவஜனமே, நீ கர்த்தரோடு இருக்கிற வரையிலும் உன்னை யாரும் அழிக்க முடியாது, உன்னை யாரும் வெட்டி சாச்சிட முடியாது, உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது, ஒரு தூசியை போல உதறவே முடியாது. நீ யாரோடு இருக்கிற? கர்த்தரோடு இருக்கிற. அவரும் நமக்கு ஒரு பெரிய மரமா இருக்கிறாரு. அவரோடு ஒட்டி கொள்ற வரையிலும் உன்னை அசைக்க ஒரு மனுஷனால முடியாது. அதனாலதான் சொல்றாரு, நீங்க என்னில நிலைத்திருங்க, நான் உங்களில் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். அவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது பாரு, ஒருவன் என்னில நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில என்ன செய்வாங்களாம்? போடுவார்கள். அவைகளை எரிந்து என்ன செய்யும்? அப்போ ஆண்டவரோடு நம்ம இருக்கிற வரையில நமக்கு பாதுகாப்பு. சாத்தா நம்மள ஒண்ணு என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. எவ்வளவோ நம்மளுக்கு பிரயாசப்பட்டாலும், எத்தனையோ விதமான சோதனைகளை நமக்கு கொடுத்தாலும், எரிச்சல் கொண்டாலும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். நம்ம ஆண்டவரோடு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ நம்ம நிலைத்து இருக்கும் பொழுது கனிகள் என்ன பண்ண முடியும்? முதலாவது நம்மளை விடுவிக்கிற ஆண்டவர் நம்மளோடு. அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடினால் அவன் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். அப்ப பாருங்க, நம்மளை விடுவிக்கிறார். எதுல இருந்து? பாவத்திலிருந்து முதலாவது நம்ம என்ன செய்யறார்? விடுவிக்கிறார். சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மளை என்ன செய்யறார்? விடுவிக்கிறார். நாம தேவனோடு இணைக்கப்படும் பொழுது அதிக கனிகளை கொடுக்கிற ஒரு கிருபையை நமக்கு என்ன பண்றாரு? தருகிறார். பாருங்க,
அவரோடு நிலைத்திருங்க. அவர் உங்களை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்துல உங்களை என்ன செய்வார்? வைப்பார். சங்கீதம் 50:15 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அவரை நோக்கி இந்த மாதத்துல கூப்பிடுங்க, அவர் உங்களை விடுவிப்பார். அவர் சொல்லிட்டாரு, என்னை நோக்கி கூப்பிடுங்க. இந்த அக்காவை நோக்கி பாருங்க, இந்த அண்ணனை பாருங்க, இந்த தம்பியை பாருங்கன்னு சொன்னாரா? அவங்க எல்லாம் பார்த்தாலும் அதுக்கு பார்க்கறவங்களா இருக்காதீங்க, எரிச்செல்லாம் கொள்ளாதீங்க. என்னன்னா எல்லாரும் நமக்கு வேணும், அதை காட்டிலும் கடவுள் தான் முதல். என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். எந்த கட்டளை நீங்க இருந்தாலும், எந்த சோதனை நீங்க அகப்பட்டு இருந்தாலும், நான் உங்களை விடுவிப்பேன். என் நாமத்தை நீங்க அறிந்திருக்கிறபடினால உங்களை மேலான இடத்துல நான் என்ன செய்வேன்? வைப்பேன் என்றார். லூக்கா 13:12 சொல்லுகிறது, அந்த இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிற கட்டை கட்டளை அவிழ்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுடைய கட்டை கட்டளை அவிழ்ப்பார். அன்றைக்கு அந்த ஸ்திரீயின் கட்டை அவிழ்த்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கட்டை அவிழ்த்து வருவார். சாத்தானுடைய எதில கட்டி வைத்திருந்தாலும், எது உங்களுக்கு கைகூடாம வருகிறதோ அந்த காரியத்திலே கர்த்தருடைய கட்டல் படுமானால் அந்த கட்டை அவிழ்க்கப்படும். பிற்பாடு அவர் நிமிர்ந்து நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறது. யோவானின் சுவிசேஷம் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36வது வசனம் சொல்லுது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு குமாரனாகிய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கிட்டார்னா ஒரு பூரண விடுதலை, ஒரு மெய்யான விடுதலை. சத்தியத்தை அறிந்திருக்கிற எங்களை சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும். அந்த வார்த்தையினாலதான் நம்ம சத்துவை ஜெயிக்க முடியும். வேற எதையாலே நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. அதனால தானியேல் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 3:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்க நீர் நிறுத்தின சிலை என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். வரும் காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. வரும் காலம் கொடிதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவருக்கா நிற்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் நிற்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் மோசமான காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஒரு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 91 சங்கீதம் 14:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? இந்த மாதத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த ஆபத்தாலும் இருக்கட்டுமே, ஆபத்து காலத்துல நமக்கு நல்ல அனுகூலமான துணையுமானவர், நமக்கு துணையா நிற்கிறவர். ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க, நான் அவனை விடுவிப்பேன். என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை என்ன செய்வேன்? உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். கடைசி அவசரம் 16 நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் இரட்சகரை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பாதத்திலே, அப்பா, ஒருவேளை எதுல நீங்க விடுதலை இல்லைன்னு எனக்கு தெரியாது, நீங்க எதுல விடுதலை பெற வேண்டும் என்று வந்திருக்கீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். விடுவிப்பேன் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறார். விடுதலையாக்குற தேவன், உங்களை விடுவிக்கிற தேவன். எப்படிப்பட்டதான கட்டுகளா இருந்தாலும், சோதனைகள் அகப்பட்டிருந்தாலும் விடுவிக்கிற நம்மண்டவிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்களேன். உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்களேன். தரையே மட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுங்களேன். அப்பா, இப்பொழுது கூட இந்த ஒரு நிமிஷம் எங்களை விடுதலை ஆக்கிட்டீங்கன்னா மெய்யான விடுதலை ஆண்டவரே, எனக்கு ஒரு பூரண விடுதலை கிடைச்சது ஆண்டவரே. நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குவேன் ஆண்டவரே. நான் திருப்தியாய் வாழ முடியும் சுவாமி. நானும் மற்றவர்களை ஆதாயம் செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா, அந்த கொடியானது செடிக்குள் இருக்கிற மழையிலும் எத்தனை கிளைகள் வந்து கொண்டிருக்கிற, அதுபோல அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா நான் நிற்க, அநேகர் மத்தியில ஒரு சாட்சியா நிற்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவர்களாய் நான் மாற என்னுடைய கட்டுகளை அவிழ்த்து போட ஆண்டவரே. அந்த பாவ மனுஷரை கலைத்து போடுங்க சுவாமி. விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நல்ல கால வேளையுடைய கரத்தில் கொடுக்கிறோம்.
இந்த மாத துவக்கத்துல வந்தவுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்காகவும், என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த மாதத்துல எந்த விஷயத்துல விடுதலை இல்லாம இருந்தார்களோ இந்த நாளிலே கர்த்தர் அவரை விடுவிப்பீராக ஆண்டவரே. அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடினாலே ஆண்டவரே அவரை நான் விடுவிப்பேன் சொன்ன ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சத்துவின் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடும் ஆவியானவரே. விடுதலையை கொடுத்து நீண்ட நாட்களாக திருப்தியாகி உங்களுடைய ரட்சிப்பை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறார். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும். அவைகள் சந்திக்கப்படட்டும். என் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வாதம். தேவ சமாதானத்துக்குள்ளே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.